ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய கவலை அந்த ஆண்டவனுக்கு கேட்டுருச்சு. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றப் போகிறார் இந்த வருடம். மிக முக்கியமாக டிசம்பர் மாதத்திற்குள்ளாக மிகப்பெரிய கனவுகள், ஒரு ஆசை, ஒரு லட்சியம் நினைச்சிட்டு இருப்பீங்களா, அது நிறைவேறும் இந்த டிசம்பர் மாதத்திற்குள். காரணம், ராகுனுடைய தனித்துவமான ஆட்டம் ஆரம்பம். விஸ்வரூபம் எடுக்கும் ராகு பகவான் உங்களுடைய ஆசைகளை அடக்கி தேவைகளை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, அடிமையா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்களா? இதுக்கு எல்லாமே ஒரு எண்டு இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவை கொடுக்கும் ராகுவான் இன்றைய பதில இதை பத்தி தான் நம்ம விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்களேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த துலா ராசி ராசிநாதன் சுக்கரன், சுவாதி நட்சத்திரம் நட்சத்திராதிபதி ராகு, ரெண்டுக்குமே ஒரு நட்பு கிரகங்கள் உண்டு. அதனால துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக எளிதாக மற்றவர்களை கவரவும் செய்வீங்க, மற்றவர்களுக்கு அன்பு பாசத்தையும் கொடுப்பீங்க, எல்லோரையும் சமமாக பழகக்கூடியவர்கள், அதே நெருக்கமாக பழகிடுவீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நட்சத்திராதிபதி தான் ராகு உங்களை துலாமிற்கு 5ஆம் வீடான கும்பராசியில அமர்ந்திருந்தார். சரியா? ஸோ 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம். மிக முக்கியமா இந்த பிரிவில் நம்ம என்ன பெயர் எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லுவோம். ஸோ என்ன ஒரு லக்கு கிடைக்கும், என்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றது இந்த 5ஆம் வீட்டு வழியா தெரிஞ்சுக்கும். ஆனா அதுல ராகு அமர்ந்திருந்தோம், இதுவரை எனக்கு ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கல, ஒரு லக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருப்பீங்க. காரணம் என்னன்னா, குரு பகவான் மிதுன ராசியில் இருந்த குருவான் அவருடைய 9ஆம் பார்வையாக ராகுவை பார்த்து, மற்றவங்களுக்காக வாழு, நீ விட்டு கொடுத்துரு, ஆசைப்படாத அப்படின்னு உங்களுக்கு நல்ல விதத்தை பல விஷயங்கள்ல உங்களுக்கு தடுத்து ஒரு முட்டுக்கட்டையா இருந்தார். ஸோ குருவான் நல்ல ஒரு சுபகிரகம் தான். ஆனா உங்களை அனுபவிக்க விடாம பல விஷயத்திற்கு தடையாக அவர் இருந்துட்டார். சரிங்களா? எதிர்காலம் ஃபியூச்சர் சிந்திச்சு பல விஷயத்த மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த தியாக எண்ணத்தை அதே குருவான் தான் கொடுப்பார். அந்த குரு ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு கடகத்திற்கு பயிற்சி அடைஞ்சு போயிட்டார். ஓகேங்களா? இப்போ குரு பார்வை கிடையாது. அப்போ ராகு தனித்து நிற்கிறார். அப்போ ராகுனுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு ராகு பகவான். சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய ராகுபவனுக்குரிய நட்சத்திரம் இல்லையா? அப்போ இனிமே உங்களுடைய காலகட்டம் தான். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற போகுது. சரி, படிப்படியா எந்தெந்த விஷயத்துல அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். முதல் விஷயம், இதுவரை கிடைக்காத குழந்தை பாக்கியம், தடையின்றி குழந்தை பாக்கியம் இந்த குருனுடைய திருவருளாலும் மேலும் குரு பார்வையாளர்னால பெண் குழந்தைக்குண்டான யோக வாரிசு கண்டிப்பா இருக்குது. உங்க பிள்ளைகள் வழியில ஒரு பணம் பொருள் செல்வாக்கை நீங்க பெற போறீங்க. பிள்ளைகளால சில பெயர்ப்புகள் கிடைக்கும். உங்க பிள்ளைகள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்க பிள்ளைகளுக்காக ஒரு சொத்து பத்தை வாங்குறது அப்படின்ற விஷயங்களை இறங்குவீங்க. உங்களுடைய பிள்ளைகள் காதல் போன்ற விஷயத்தில் இறங்கி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கல்யாணம் போன்ற கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அப்போ உங்க பிள்ளைகள் வழியில நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் இனி நிறைவேறும். இது முதல் விஷயம். சரிங்களா? ஸோ உங்க பிள்ளைகளால நீங்க பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏதாவது ஸ்போர்ட்ஸ் எந்த ஒரு விஷயத்துலாம் சரி கலந்து ஜெயிச்சுட்டு விருதுகளோட பரிசுகளோட பாராட்டுகளோட வந்துருவாங்க. உங்க பிள்ளைகள் நீங்க மாறுதட்டி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம், ஒரு சொத்து பத்து கூட நீங்க வாங்கி முடிச்சு வச்சிருவீங்க. சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த பதவி வாய்ப்பு மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து இருந்திருப்பீங்க. அந்த உங்களுக்கு அப்புறம் வேலையில் சேர்ந்தவங்களுக்கு கூட அது ப்ரமோஷன் கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மன விரக்தியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி வாய்ப்புகள் இனிமேல் தேடி வரும். ஸோ நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனில், எந்த ஒரு கம்பெனியில், எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கு, திறமைக்கு சம்பள உயர்வு, பதவி வாய்ப்பு, அதிகாரம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல சினிமா வாய்ப்புகள், அரசியல் பதவி வாய்ப்புகள் கண்டிப்பா எதிர்பாராத விதமாக கிடைக்கும். அப்போ அந்த ஒரு லட்சியம் உங்களுக்கு நிறைவேறும். இந்த அந்தஸ்தில், இந்த அதிகாரத்தில் நான் உட்காந்துட்டேன்டா அப்படின்னு நீங்க சொல்லிக்க முடியும். அதே போலதாங்க அரசாங்க வழக்குகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடக்குது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும்.
தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா முடியும். அதே போல சொத்து பத்து பாகப்பிரிவினை சுமூகமா ஏற்படும். உங்களுக்குண்டான பங்கு, உங்களுக்குண்டான ஷேர் கிடைக்கும். அதே சில பேர் வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அது இப்போ சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதோட ரொம்ப வருட காதல், பல வருஷமா லவ் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த காதல் கல்யாணத்தை முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன் இருக்கும். லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்ப 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 அதிகம். காதல் கல்யாணம் நடக்கும். இஷ்டப்பட்ட நபரை, விரும்பிய நபரை திருமணம் முடிக்கிற காலகட்டம். அதே போல நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஒரு நபரை, இப்படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்க கண்ணாடி இந்த கிரக அமைப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பை, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாழ்க்கை துணை கண்டுபிடிச்சு கரம் பிடிப்பீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க. அடுத்தபடியா மிக முக்கியமா சனிவான் 6ல் இருக்கிறார். வேலைப்பழு, வேலை சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த சனிவான குருவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ராகு 5ல் இருக்கிறார். அப்போ இந்த ஒரு அமைப்புல வேலையில் இருந்த டார்ச்சர் கொஞ்சம் ஓயும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். நீங்க வேலையில் இருந்த பிரச்சனை, ப்ராப்ளம் இருக்காது. அங்குங்கன்னு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. நிரந்தரமான ஒரு வேலை, நிம்மதியான ஒரு வேலை கண்டிப்பா அமையும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல வேலையில ஏற்பட்ட அவமானம், பழிச்சல் கொஞ்சம் நீங்கும். இந்த வேலைக்கு நீங்க லாக்கிப்பட மாட்டீங்க, இந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, திறமையில்லைன்னு சொன்னவங்க முன்னாடி அந்த வேலையை செஞ்சு அதுக்கு மேலேயும் பெயர்ப்புகள் பெறுவீங்க. ஓகேங்களா? படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவு அச்சீவ்மெண்ட் பண்ணி பெரிய அளவு பாராட்டுகளையும் பரிசுகளையும் நீங்க பெறுவீங்க. படிப்பை தாண்டி மற்ற விஷயத்துல பெரிய பெயர்ப்புகள் வாங்குறதுக்குண்டான யோகமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். மிக முக்கியம் பெண்களுக்கு, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உங்களுடைய சுய சம்பாத்தியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, தொழில் அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். அந்த தொழிலுக்குண்டான நபர்களும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, தொழிலுக்குண்டான பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். ஸோ சொந்த காலில் நிற்கக்கூடிய சான்சஸ் உண்டு இந்த காலகட்டத்தில். ஸோ இதை தாண்டி மிக முக்கியமான முறையில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு கும்ப ராசி, அது சனிவானுடைய வீடு மற்றும் அது ஒரு ஸ்திர ராசி. அப்போ ஏற்கனவே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட இருந்து பணமோ பொருளோ ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த நபர்கள் திருப்பி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டம். உங்ககிட்ட இருந்து உதவி பெற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா? ஸோ பணமோ பொருளோ அல்லது வேற ஏதோ உதவியோ நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணியிருப்பீங்க, அந்த உதவியும் பணமும் பொருளும் ரிட்டர்ன் கம்பேக் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? ஸோ அதே போல பங்கு, ஷேர் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், ஐடி ஃபீல்டு இதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். வியாபார மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு காலகட்டம். அதே போல கைவிட்டு போன நிலம், சொத்து, ப்ராப்பர்ட்டி அதை விட 2 மடங்காக வேற ஒரு இடத்தில் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான சான்சஸும் உண்டு. இதுல மிக முக்கியமா இந்த டிசம்பர் மாதம் வரை, அது ஜூன்ல இருந்து டிசம்பர் வரை ராகு தனித்து நிற்கிறார் இல்லையா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமா நீங்கள் வணங்க வேண்டியது, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பா காளி துர்க்கை. அமாவாசை, சனிக்கிழமை போன்ற தினங்கள் சென்று அந்த காளி அல்லது துர்க்கைக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்கள், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்கள். அது பெரிய அளவு நன்மை பயக்கும். அதே போல எறும்பு புற்றுகள், கரையான் புற்றுகள் சொல்றோம் இல்லையா, அந்த கரையான் புற்றுகள் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கும் சரி நாட்டு சர்க்கரை அல்லது மண்டவளம் தூவலாக தூவி விடுங்க. சரிங்களா? உணவாக போடுங்க. அதெல்லாம் பெரிய பரிகாரம். குறிப்பிட்டு அது என்னைக்குன்னா சனிக்கிழமை அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரியான பரிகாரம் வழிபாடுகள் செய்யும் போது வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மறைமுகமான எதிரிகள், உங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய, முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய சில நபர்கள் அடியோடு அவர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படும். சரிங்களா? ஸோ தவறாம இந்த பரிகாரத்தை வழிபாட பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நல்ல ஆமீன்றவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகியும் திருவடி சரணம்.